இன்றைக்கி சண்டே. பலருக்கு சண்டே ஆனால் லீவு, ஆனால் நமக்கு சண்டேல தான் வேலை. காலையில் 6 மணிக்கெலாம் காவேரிப்பட்டினத்துக்கு பைக்கில் போயிட்டு அங்கேருந்து எங்கள் மாஸ்டரோட காரை எடுத்துக்கிட்டு கிருஷ்ணகிரிக்கு கிளம்பிட்டோம். கிருஷ்ணகிரியில் நம்மாழ்வார் ஐயாவை முன்னோடியாக வச்சு சில இயற்கை விவசாயிகள் இணைந்த நேரத்தில் மரபு சந்தைக்கு தான் இன்றைக்கி நம்ம வேலைக்கு வந்திருக்கோம். இந்த சந்தையில் செயற்கை உரம் போடாமல் இயற்கை உரத்தை மட்டுமே வச்சு விளைச்ச காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள், அப்புறம் அரிசி, அப்புறம் பருப்பு வகைகள்லாம் நிறைய கிடைக்கும். மரச்செக்கில் ஆட்டின பலவிதமான எண்ணெய்களும் நம்ம வீட்டுக்கு தேவையான நம்ம குழந்தைகளை விளையாடுற கைவினைப் பொருட்களும் இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே சாப்பிட கருப்பு கவுனி அரிசியில் செஞ்ச தோசையும் குளிப்பு நேரமும் இங்கே கிடைக்கும். இதுதான் நம்ம வேலை செய்கிற காடமுட்டை குளிப்பு நேர கடை. நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கிடைக்கிற மசாலா தான். மசாலாவையும் பெப்பரையும் வெளியேந்து வாங்காமல் நம்மளே ஓனாக ரெடி பண்ணுறோம். இவர் தான் நம்மளோட மாஸ்டர், தங்கமான மனுஷன். நான் என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி வாங்கி கொடுத்துருவாரு. சந்தையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த பின்னாடியே சாயந்தரம் வாழை மரத்திலே பழம் பழுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால அருவாளை எடுத்துட்டு கிளம்பிட்டேன். மரத்திலே வாழைப்பழம் பழுத்திருக்கிறத பார்க்கவே அழகா இருந்துச்சு. நானும் அப்பாவும் சேர்ந்து வாழைப்பழத்துக்கு சேதாரமே இல்லாமல் மரத்தை வெட்டி வாழைப்பழத்தை எடுத்துட்டோம். வாழைத்தாரில் மொத்தம் 7 சீப்பு இருந்துச்சு. ஒரு சீப்புக்கு 16 பழம் இருந்துச்சு. அப்புறம் வெட்டின வாழை இலையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கடைசியாக மாட்டுக்கு போட்டாச்சு.